ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायण नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयति भद्रश् नित्यं भागवत सेवया भगवती उत्तम श्लोके भक्तिर्भवति शुभं करोति वाचालं भङ्गुं लङ्घायते हिरण्यकृपादमहं वन्दे श्रीगुरुदीनतारिणं परमानन्दमाधव श्रीचैतन्येश्वरम्। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानागणशलाकया चक्षुन्मीलितं तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपदे कृष्ण प्रसाद श्रीमदे जय पताक स्वामी नमो नमो नगर रामधारी नमो विष्णुपदे कृष्ण प्रसाद श्रीमदे भक्ति वेदांत स्वामी नमः। नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचोदन श्रीमद भाषा देशधारणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्तवृंदम। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्ण। श्रीमद् भागवतम 8வது ஸ்கந்தம் 13வது அத்தியாயம் எதிர்கால மனுக்களின் வர்ணனை. ஸோ சுகதேவ கோஸ்வாமி வந்து பரிஷித் மகாராஜுக்கு சொல்லிட்டு இருக்காரு ஸ்ராத்த தேவர். ஸோ ஸ்ராத்த தேவர் அப்படின்னு பெயரை இருக்கக்கூடிய அவர் தான் என்ன இப்போ இருக்கக்கூடிய மனு, அவர் தான் என்ன வைவஸ்வத மனு. அவருடைய முதல் பேர் தான் ஸ்ராத்த தேவர். ஸோ ஆக்சுவலாக இவர் யார் அப்படின்னா விவஸ்வான் என்று அழைக்கக்கூடிய சூரியனுடைய மகன். ஓகேங்களா, அதுதான் இவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இந்த மனு யாருக்கு, வைவஸ்வத மனு, அவருக்கு வந்து 10 பசங்க. இக்ஷ்வாகு, நபகன், திருஷ்டன், சர்யாதி, நரிஷ்யந்தன், நாபாகன், திஷ்டன், த்ரூஷா, புருஷத்ரா, வசுமான். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து தேவர்கள் யார் யார் அப்படின்னா ஆதித்யர்கள் 12 பேர், 8 வசுக்கள், 11 ருத்திரர்கள், விஸ்வதேவர்கள், 49 மருத்துக்கள், 2 அஸ்வினி குமாரர்கள், ரிபுக்கள். ஸோ இவங்க எல்லாம் என்னவாக இருக்காங்க, தேவர்களாக இருக்காங்க. ஸோ அதே போல இந்த வைவஸ்வத மனு காலத்துல இந்திரனுடைய பெயர் என்ன அப்படின்னா புரந்தரா. ஸோ இந்த புரந்தரா வேற யாரும் கிடையாது, கஷ்யபர் மற்றும் அதிதி தேவிக்கு மகனாக பிறந்தார். ஸோ இந்த வைவஸ்வத மனு காலத்துல சப்த ரிஷிகள் யார் யார் அப்படின்னா கஷ்யபர், அத்ரி, வசிஷ்டர், விஸ்வாமித்திரர், கௌதமர், ஜமதக்னி, பரத்வாஜர். அதே போல பகவான் வந்து அம்சாவதாரம் எடுக்கிறார். என்னவா, வாமனனா அவதாரம் எடுக்கிறார். ஸோ யாருக்கு மகனாக பிறக்கிறார் அப்படின்னா கஷ்யபருக்கும் அதிதிக்கும் பிறக்கிறாங்க. ஸோ பகவான் அவதாரம் எடுக்கிறதுக்கான ரீசன், காரணம் என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலா பலி மகாராஜ், ஸோ அவர்கிட்ட இருந்து அவர் பகவான் என்ன கேட்குறாரு, வாமனர் வந்து எனக்கு 3 அடி நிலம் வேணும்னு கேட்குறாரு. சரின்னு அவரும் கொடுத்தாச்சு. பகவான் வந்து திரிவிக்ரம ரூபம் எடுத்துட்டு 3 லோகத்தையும் அளந்துட்டார். ஓகேங்களா. இப்படி பலிகிட்ட இருந்து இந்த 3 லோகத்தையும் எடுத்துக்கிறதுக்காக பகவான் வந்து அவதாரம் எடுத்தார். அதே போல இந்திரனான புரந்தரனுக்கு அவனுடைய லோகத்தையும் கொடுத்துட்டார். ஸோ அதற்காக தான் பகவான் வந்து வாமன அவதாரம் எடுத்தார். அதே போல முக்கியமா இங்க வந்து இந்த விவஸ்வானுக்கு வந்து 3 மனைவிகள். ஓகேங்களா. ஸோ அதுல வந்து இந்த சம்ஞாக்கு தான் யார் பிறந்தது, ஸ்ராத்த தேவர் பிறக்கிறாங்க இல்லையா. அதுக்கப்புறம் வந்து யமன், யமி, அதான் யமுனா நதி. ஸோ இவங்கெல்லாம் பிறந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவருக்கு வந்து 2வது மனைவி சாயாதேவி. ஸோ அவங்களுக்கு தான் யாரு, சாவர்ணி. அது அடுத்து நம்ம 8வது மனு பார்க்க போறோம். அந்த சாவர்ணி மனு இவங்களுக்கு பிறந்தவங்க. அடுத்தது வந்து தபதின்ற ஒரு மகளும் பிறக்கிறாங்க. இந்த தபதியை வந்து சம்பரணா அப்படின்னு ராஜா வந்து திருமணம் செஞ்சுக்கிறார். அடுத்தது 3வது யாரு அப்படின்னா ஓகே, சாயாதேவிக்கு இன்னொரு குழந்தையும் இருக்கு. 3வது குழந்தை யாரு அப்படின்னா சனீஸ்வரன், சனி கிரகம் இருக்கு இல்லையா. ஸோ அவர். அடுத்தது சூரியனுடைய 3வது மனைவி வந்து வட்டவா. ஸோ அந்த வட்டவாக்கு பிறந்தவங்க தான் யாரு அப்படின்னா அஸ்வினி குமாரர்கள். ஓகேங்களா. அந்த அஸ்வினி தேவர்கள் அந்த 2 பேர். ஸோ இதோட நமக்கு 10 ஸ்லோகங்கள் முடிஞ்சிருக்கு. அடுத்தது வந்து 11வது ஸ்லோகத்தில் என்ன சொல்லப்பட்டிருது அப்படின்னா 8வது மனு சாவர்ணி மனு. அவருடைய ஆட்சி காலத்துல
ஆக்சுவலா இந்த சாவர்ணி யாருக்கு பிறந்தாரு? சூரியன் விவஸ்வானுக்கும் சாயாதேவி 2வது மனைவி இருக்கா சாயாதேவிக்கு பிறந்தவர் தான் சாவர்ணி. ஸோ இந்த சாவர்ணி மனுவுக்கு வந்து நிர்மோகா அப்படின்ற மகனும் விரஜஷ்கா அப்படின்ற மகனும் பிறக்கிறாங்க. ஸோ இவங்க காலத்துல யார் தேவர்களாக இருந்தாங்க அப்படின்னா சூதபர்கள், விரஜர்கள், அம்ருத பிரபர்கள் அப்படின்னுட்டு இவங்கெல்லாம் வந்து தேவர்களாக இருந்தாங்க. அதே போல இந்திரன் யாரு அப்படின்னா பலி மகாராஜ் தான். ஸோ பலி மகாராஜ் யாரு? விரோச்சனனுடைய மகன், பிரகல்லாதனுடைய பேரன். ஓகேங்களா? ஸோ அதே போல சப்த ரிஷிகள் யார் யாரு அப்படின்னா காலவர், தீர்த்திமான், பரசுராமர், அஸ்வத்தாமன், கிருபாச்சாரியார், ரிஷஸ்ருங்க, வியாசதேவர். ஸோ இவங்கெல்லாம் வந்து சப்த ரிஷிகளாக இருந்தாங்க. ஸோ பகவான் வந்து இந்த 8வது சாவர்ணி மனு காலத்துல வந்து பகவான் என்ன அம்சாவதாரம் எடுக்கிறார் அப்படின்னா சர்வபௌம அப்படின்ற பெயர்ல அவதாரம் எடுக்கிறார். யாருக்கு பிறக்கிறார் அப்படின்னா தேவ குஹ்யர் அப்படின்றவருக்கும் சரஸ்வதி அவங்க 2 பேருக்கும் மகனாக பிறக்கிறார். ஆக்சுவலா பகவான் அம்சாவதாரம் எடுத்ததற்கான காரணம் என்ன அப்படின்னா இப்ப 7வது மனு காலத்துல இப்ப இருக்கக்கூடிய இந்திரனுடைய பெயர் என்ன? புரந்தர இல்லையா? ஸோ இப்ப பாருங்க ஒவ்வொருத்தருக்கும் நம்மளுடைய கவர்மெண்ட்ல 5 வருடங்கள் ஆட்சி காலம் இல்லையா? இப்ப இருக்கக்கூடிய பிரதமர் 5 வருஷம் ஆயிடுச்சு ஆனாலும் நான் என்னுடைய சீட்டு விட மாட்டேன், நான் இதுலயே தான் உட்காந்துட்டேன், நானே தான் பிரதமரா இருப்பேன் அப்படின்னா எப்படி ஒத்துப்பாங்க? ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா? ஏன்னா திரும்பவும் எலெக்ஷன் நடக்கும், அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க திரும்பவும் அந்த இடத்துக்கு போஸ்டுக்கு வருவாங்க. ஆனா இப்ப அது போல நடந்தாச்சு. இப்ப அடுத்தது போஸ்டுக்கு வர்றதுக்குன்னு தயாரா நிக்கிறாங்க. ஆனாலும் அந்த சீட்டை விட்டு எழுந்திருக்க மாட்டேன்னா அதையே தான் இந்த புரந்தரன் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா புரந்தரன் இப்ப இருக்கக்கூடிய இந்திரன் என்ன பண்றான்? நான் வந்து இந்திரன் போஸ்ட்டை விட்டு எழுந்திருக்கவே மாட்டேன், நான் வரவே மாட்டேன் அப்படின்னுட்டு அடம் பிடிச்சு அந்த சீட்லயே உட்காந்தாச்சு. பலி மகாராஜுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா பலி மகாராஜா இப்ப 8வது மனு காலத்துல இருக்கக்கூடிய இந்திரன் வரக்கூடிய ஃபியூச்சர்ல. ஸோ அப்பதான் பகவான் என்ன பண்ண சர்வபௌமனாக பிறந்து அந்த புரந்தரன் அந்த இந்திரனை அந்த சீட்ல இருந்து அலேக்க தூக்கி அப்படி கீழே போட்டு பலி மகாராஜா அந்த சீட்ல உட்கார வச்சாச்சு. அதுக்காக பகவான் அவதாரம் எடுத்தார். ஸோ அடுத்தது 9வது மனு யாரு அப்படின்னா தக்ஷ சாவர்ணி. ஸோ இவருடைய மகன் யாரு அப்படின்னா ஸோ இவருடைய மகன் யார் அப்படின்னா பூதகேது, தீபகேது அப்படின்னு 2 மகன்கள். இவருடைய ஆட்சி காலத்துல யாரெல்லாம் தேவர்களாக இருந்தாங்க அப்படின்னா பாரர்களும் மரீச்சிகர்களும் இவங்கெல்லாம் தேவர்களாக இருந்தாங்க. தக்ஷ சாவர்ணி காலத்துல யார் இந்திரனாக இருந்தது அப்படின்னா அத்புதன். ஓகே, அவருடைய பெயர் என்ன? அத்புதன். ஸோ இந்திரன்றது ஒரு போஸ்டோட பெயர் இல்லையா? பர்சனலா அவங்களுக்குன்னு ஒரு பெயர் இருக்கும். ஸோ அவருடைய பெயர் வந்து அத்புதன். ஸோ அந்த டைம்ல யாரெல்லாம் வந்து சப்த ரிஷிகளாக இருந்தாங்க அப்படின்னா தியுதிமான், சவனா, பவ்யா, வசு, மேதாதிதி, ஜோதிஷ்மன், சத்யா இவங்கெல்லாம் வந்து சப்த ரிஷிகளாக இருந்தார்கள். அடுத்தது வந்து பகவான் என்ன அம்சாவதாரம் எடுத்தார் அப்படின்னா ரிஷபதேவர் அப்படிங்கிற அம்சாவதாரம் எடுத்தார். ஸோ பகவான் யாருக்கு பிறந்தார் அப்படின்னா ஆயுஷ்மான் அப்புறம் வந்து அம்புதாரா இவங்க 2 பேருக்கு ரிஷபதேவர் பிறந்தாரு. ஸோ பகவான் இப்படி அவதாரம் எடுக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு அதை பத்தி பார்க்க போறோம். அதாவது இந்த 9வது யாரு தக்ஷ சாவர்ணி காலத்துல யார்? இந்திரன், அத்புதன் இல்லையா? இந்த அத்புதன் வந்து 3 லோக ஐஸ்வர்யங்களை அனுபவிக்கிறதுக்கு பகவான் வந்து அதிகாரம் கொடுத்தாராம். அவரை அனுபவிக்காம சும்மா இருந்துட்டார் போல. ஸோ பகவான் வந்து அதிகாரம் கொடுத்தார். இல்லைன்னா பகவான் மேல இருக்கிற பயத்துல அவங்க எதையும் யூஸ் பண்ணாம கம்முன்னு இருந்துட்டாரோ என்னவோ. ஸோ அப்ப வந்து பகவான் வந்து ஓகேப்பா நீ வந்து அனுபவிக்கலாம் அப்படின்ட்டு அனுமதி கொடுக்கறதுக்காகவே வந்திருக்காரு. அடுத்தது 10வது மனு யாரு அப்படின்னா பிரம்ம சாவர்ணி.
இந்த பிரம்ம சாவர்ணி உபஸ்லோகா அப்படின்றவருக்கு பிறக்கிறாரு. ஸோ இந்த பிரம்ம சாவர்ணியோடைய மகன் பூரிஷேனர் மற்றும் பல மகன்கள் எல்லாம் இருக்காங்க. அதே போல தேவர்கள் வந்து சுவாசனர்கள், விருத்தர்கள் அப்படி. ஸோ இவங்கெல்லாம் தேவர்களாக இருந்தாங்க. அதே போல பிரம்ம சாவர்ணி காலத்துல இந்திரனாக யார் இருந்தது அப்படின்னா சம்பு. ஓகேங்களா. அடுத்தது சப்த ரிஷிகள் யாரு அப்படின்னா ஹவிஷ்மான், சுக்ருதர், சத்யர், ஜயன், மூர்த்தி, நபாகா, அப்ரதி, மௌஜஸ் அப்படின்ற சப்த ரிஷிகள் இருந்தாங்க. ஸோ பகவான் வந்து என்ன அம்ச அவதாரம் எடுத்தார் அப்படின்னா விஸ்வக்ஷேனா அப்படின்ற பெயரை கொண்டு அவதாரம் எடுத்தார். ஸோ யாருக்கு பிறந்தார் அப்படின்னா விஸ்வ சிரஷ்டர் மற்றும் விஷூச்சி. ஸோ இவங்க 2 பேருக்கு மகனாக பிறந்தார். பகவான் அம்சாவதாரம் எடுக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அதாவது இந்த 10வது மனு காலத்துல பிரம்ம சாவர்ணி காலத்துல யார் இந்திரன்? சம்பு இல்லையா. ஸோ அந்த சம்புவோட பகவான் வந்து ரொம்ப ஸ்நேகமா இருக்கிறத ஒரு ஃப்ரெண்டா இருக்கிறதுக்காக பகவான் வந்து அவதாரம் எடுத்திருக்கார். அடுத்தது 11வது மனு. யாரு 11வது மனுனா தர்ம சாவரணி. ஓகேங்களா. ஸோ இந்த தர்ம சாவரணிக்கு 10 மகன்கள் இருந்திருக்காங்க. அதுல முதல் மகன் யாரு? சத்ய தர்மர். ஓகேங்களா. ஸோ அதே போல இந்த தர்ம சாவரணி காலத்துல யாரெல்லாம் தேவர்களாக இருந்தாங்க அப்படின்னா விஹர் கமர்கள், அப்புறம் வந்து காமகமர்கள், அப்புறம் வந்து நிர்வாண ருச்சிகள் மற்றும் பலர் வந்து தேவர்களாக இருக்காங்க இன் ஃபியூச்சர்ல. ஸோ தர்ம சாவர்ணி காலத்துல யார் இந்திரனாக இருந்தது அப்படின்னா வைத்ருதர். ஓகேங்களா. இந்த தர்ம சாவர்ணி டைம்ல வந்து யார் வந்து சப்த ரிஷிகளாக இருந்தாங்க அப்படின்னா அருணா, அப்புறம் நிஷ்சரா, அக்னி, தேஜஸ், வபுஷ்மன், விஷ்ணு, ஹவிஷ்மான், அனகா அப்படின்ற இவங்கெல்லாம் வந்து சப்த ரிஷிகளாக இருந்தாங்க. ஸோ பகவான் அம்சாவதாரம் என்ன எடுத்தார் அப்படின்னா தர்ம சேத்து. ஓகேங்களா. தர்ம சேத்து. அதே போல பகவான் வந்து அம்சாவதாரம் எடுத்தார் யாருக்கு பிறந்தார் அப்படின்னா ஆரியகர், வைத்ருதா அப்படின்றவங்களுக்கு மகனாக பிறந்தார். ஸோ பகவான் வந்து அவதாரம் எடுக்கிறதுக்கான காரணம் வந்து மூ உலகத்தையும் ரட்சிப்பதற்காக பகவான் வந்து அவதாரம் எடுத்தார். ஸோ அப்போ ஏதாவது ஒரு இன் ஃபியூச்சர்ல ப்ராப்ளம் வந்திருக்கும். ஸோ அதனால அப்போ அனைவரும் ரட்சிக்கிறதுக்காக பகவான் வந்து அவதாரம் எடுத்திருக்கார். அடுத்தது 12வது ருத்ர சாவர்ணி. ஸோ ருத்ர சாவர்ணி உடைய மகன்கள் யார் யாரு அப்படின்னா தேவவான், உபதேவன், தேவசிரேஷ்டர். ஓகேங்களா. ஸோ இந்த ருத்ர சாவர்ணி காலத்துல இருக்கக்கூடிய தேவர்கள் யார் யாரு அப்படின்னா ஹரிதர்கள், அப்புறம் வந்து அதாவது ஹரிதர்கள் தலைமையாக கொண்ட மொத்த தேவர்கள். ஓகேங்களா. அதே போல சப்த ரிஷிகள் யார் யாரு அப்படின்னா தபோ மூர்த்தி, தபஸ்வி, அக்னித்ரகர், சுதபஸ், தபோராதி, தபோத்யுதி, தபோத்தன். ஓகேங்களா. ஸோ இவங்கெல்லாம் யாரு? சப்த ரிஷிகள். ஸோ பகவான் வந்து ஸ்வதாமர் அப்படின்ற பெயரில் வந்து அவதாரம் எடுத்தார். ஸோ பகவான் யாருக்கு பிறந்தார் அப்படின்னா சத்யசகா, சுன்ருதா அப்படின்றவங்களுக்கு பகவான் வந்து அவதாரம் எடுத்தார். ஸோ பகவான் அவதாரம் எடுத்ததற்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த மன்வந்திரத்தை இவர் வந்து ரொம்ப நல்லா ஆட்சி வந்து பண்ணிட்டு இருந்தார். ஆட்சி பண்றதுக்காக பகவான் வந்து அவதாரம் எடுத்தார். அடுத்தது வந்து தேவ சாவர்ணி. ஸோ இந்த தேவ சாவர்ணி 13வது மனு. ஸோ இவர் வந்து இவருடைய மகன்கள் சித்திரசேனர், விசித்திரர் அப்படின்னுட்டு. ஸோ இவர் காலத்துல தேவர்களாக இருந்தவர்கள் வந்து சுகர்மர்கள், சுத்ராமர்கள், இவங்கெல்லாம் தேவர்களாக இருந்தாங்க. அடுத்தது இவருடைய தேவ சாவர்ணி காலத்துல இந்திரனாக இருந்தது வந்து திவஸ்பதி. ஓகேங்களா. திவஸ்பதி.
அதே போல சப்த ரிஷிகள் யார் யாரு அப்படின்னா நிர்மோகர், தத்வதர்சர், நிஷ்பிரகம்பா, நிருத்சுகா, திருதிமத், அவ்யயா, சுத்தபாஸ். ஓகேங்களா. அடுத்தது பகவான் வந்து என்ன அம்சாவதாரம் எடுத்தார் அப்படின்னா யோகேஸ்வரன்ற பெயர்ல வந்து பகவான் வந்து அம்சாவதாரம் எடுத்தார். ஸோ யாருக்கு பிறந்தார் அப்படின்னா தேவஹாத்ரர் மற்றும் புருஹதி இவங்க 2 பேருக்கு மகனாக பகவான் அவதாரம் எடுத்தார். ஸோ பகவான் அவதாரம் எடுத்ததற்கான காரணம் என்ன அப்படின்னா ஸோ இந்திரனான ஏன்னா இந்த தேவசாவர்ணி 13வது மனு காலத்துல யார் இந்திரன்? திவஸ்பதி. ஓகேங்களா. ஸோ திவஸ்பதிக்கு நல்லது செய்யறதுக்காக அவனுக்கு நல்ல செயல்கள் பண்றதுக்காக பகவான் வந்து அவதாரம் எடுத்தார். அடுத்தது 14வது மனு இந்திர சாவர்ணி. ஸோ இந்த இந்திர சாவர்ணி காலத்துல அவருடைய மகன்கள் யார் அப்படின்னா உரு, கம்பீரர், புதா. ஓகேங்களா. அடுத்தது அந்த டைம்ல தேவர்கள் யாரு அப்படின்னா பவித்ரர், சக்ஷுஷர்கள். ஓகேங்களா. இந்திரன் யாரு அப்படின்னா சுசி. அதே போல சப்த ரிஷிகள் யார் யாரு அப்படின்னா அக்னிபாகு, சுசி, சித்தர், மாகதர், கிரித்ரா, யுக்தா, அஜிதா. ஸோ பகவான் என்ன அவதாரம் எடுத்தார் அப்படின்னா பிருகத் பானு அப்படின்ற பெயர்ல பகவான் வந்து அவதாரம் எடுக்கிறார். ஸோ யாருக்கு பிறக்கிறார் அப்படின்னா சத்ராயனர், விதானா அப்படின்றவங்களுக்கு பகவான் வந்து பிருகத் பானுன்ற பெயர்ல அவதாரம் எடுக்கிறார். ஸோ காரணம் என்ன அப்படின்னா ஆன்மீக செயல்களை எல்லாருக்கும் வந்து கொடுக்கறதுக்காக பகவான் வந்து அவதாரம் எடுக்கிறார். ஓகேங்களா. ஸோ இதோட நம்ம வந்து 14 மனுக்களை பற்றி நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ முக்கியமா நம்ம இந்த ஸ்கந்தத்துல 8வது ஸ்கந்தத்துல முதல் அத்தியாயத்துல அதாவது முதல் மனு ஸ்வயம்புவ மனுவை பார்த்தோம், ஸ்வாரோஷிஷ மனு 2வது மனுவை பார்த்தோம், 3வது மனு உத்தம மனுவை பார்த்தோம், அடுத்தது 4வது மனு தாமச மனு. ஸோ இந்த 4 மனுக்களையும் நம்ம முதல் அத்தியாயத்துல பார்த்தோம். அடுத்தது 5வது அத்தியாயத்துல 5வது மனுவான ரைவத்த மனு, சாக்ஷுஷ மனு. ஸோ இவங்க 2 பேரை பத்தி பார்த்தோம். அடுத்தது இந்த 13வது அத்தியாயத்துல தான் நம்ம வந்து 7வது மனுவான வைவஸ்வத மனு, 8வது மனு சாவர்ணி மனு, 9 தக்ஷ சாவர்ணி, 10 பிரம்ம சாவர்ணி, 11 தர்ம சாவர்ணி, 12 ருத்ர சாவர்ணி, 13 தேவ சாவர்ணி, 14 இந்திர சாவர்ணி அப்படின்னுட்டு மீதி இருக்கக்கூடிய மொத்த மனுக்களையும் பார்த்தாச்சு. முக்கியமா நம்ம வந்து இந்த அத்தியாயத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா அதாவது கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். ஸோ ஆல்ரெடி முடிஞ்சு 6 மனுக்களை பற்றி பார்த்தோம். நிகழ்காலம் இப்ப 7வது மனு யாரு அவங்கள பத்தி பார்த்தோம். இப்ப எதிர்காலம், ஸோ அதை பற்றி இப்ப நம்ம பார்த்தாச்சு. ஸோ என்ன கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படின்னு மொத்தம் 14 மனுக்களை பற்றி நாம வந்து பார்த்தாச்சு. ஏன்னா பிரம்மாவுடைய ஒரு நாள், ஏன்னா பகல் நேரம் ஒரு நாள்ல எத்தனை மனுக்கள்? 1000 சதுர்யுகங்கள் வருது. அதுல 14 மனுக்கள் வராங்க. அந்த 14 மனுக்களை பற்றி நாம இப்ப ஃபுல்லா பார்த்தாச்சு. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. அடுத்து நாம 14வது அத்தியாயம் அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். பிரபஞ்ச நிர்வாகத்தின் ஒழுங்கு அதை பற்றி பார்க்க போறோம். இப்ப 13வது அத்தியாயத்துல ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஸோ பிரம்மாவுடைய ஒரு நாள் அப்படின்னா ஒரு சத்துர்யுகம்னா என்ன? சத்தியுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். ஓகேங்களா. இது போல 1000 சத்துர்யுகங்கள். ஓகேங்களா. 1000 இது 4 சேர்ந்த ஒரு சத்துர்யுகம். இது போல 1000 சத்துர்யுகங்களை கொண்டது பிரம்மாவுடைய ஒரு பகல் நேரம். அதே போல 1000 சத்துர்யுகங்களை கொண்டது பிரம்மாவுடைய ஒரு இரவு நேரம். ஸோ பிரம்மாவுக்கு இப்ப 50 வருஷம் முடிஞ்சு இப்ப 51வது இப்பதான் நியூ இயர் அவருக்கு முதல் நாள். ஓகேங்களா. அதே போல இப்ப நமக்கு 6 மனுக்கள் ஆல்ரெடி முடிஞ்சாச்சு.
இப்ப 7வது மனு. ஏன்னா ஒவ்வொரு மனுவுக்கும் 71 சதுர்யுகங்கள். ஓகே. ஸோ பிரம்மாவுடைய ஒரு நாள்ல 14 மனுக்கள் வருவாங்க. 14 மனுக்கள் வருவாங்க. அந்த 14 மனுக்கள் பேர்களை நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த ஒவ்வொரு மனுக்கும் 71 சதுர்யுகங்கள். 6 மனுக்கள் ஆல்ரெடி முடிச்சுட்டு 71 சதுரங்கள் அவங்களது முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. இப்ப 7வது மனு வைவஸ்வத மனு, அவருடைய 71 சதுர்யுகங்களை இப்ப நாம இருக்கிறது வந்து 28வது சதுர்யுகம். ஓகேங்களா? புரிஞ்சுக்கோங்க. 28வது சதுர்யுகத்துல நாம வந்து கலியுகத்துல இருக்கோம். ஓகே. அதே போல பிரம்மாவுடைய ஒரு மாதம் அப்படிங்கிற அந்த டைம்ல வந்து எத்தனை மனுக்கள் வந்திருப்பாங்க? 420 மனுக்கள் வந்துருவாங்க. ஒரு வருடத்துல 5040 மனுக்கள் வருவாங்க. அப்ப பிரம்மாவுடைய காலம் 100 வருடத்துல அவருக்கு மொத்தம் எத்தனை? 5,04,000 மனுக்கள் வருவாங்க. ஓகேங்களா? சோ இந்த கணக்கெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா பிரம்மாவுடைய 50 வருஷம் முடிஞ்சாச்சு அவருக்கு. இப்ப நம்ம வந்து 51வது வயசுல முதல் நாள்ல இருக்கும். அதே போல 6 மனுக்கள் முடிஞ்சாச்சு. இப்ப நம்ம எங்க இருக்கோம்? 7வது மனு 28வது சதுர்யுகம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்புறம் வேற என்ன? ஒவ்வொரு சதுர்யுகத்துக்கான கால அளவுகள் வேணுமா? இருங்க ஒரு நிமிஷம். ஏன்னா கலியுகம் தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப சின்னது. ஸோ அதை விட 2 மடங்கு பெருசு எது? துவாபர யுகம். அதை விட கலியுகத்தை விட 3 மடங்கு பெருசு திரேதாயுகம். கலியுகத்தை விட 4 மடங்கு பெருசு சத்தியுகம். ஓகேங்களா? அதனுடைய கால அளவுகள் எங்க இருக்குன்னு தெரியல. அந்த சரி, ஓகே, நான் அப்படியே சொல்லிடுறேன். நான் ஒவ்வொரு ஸ்கிரீனையும் தேடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப பழைய கிளாஸ் இல்லைங்களா? ஸோ அதனால் அப்படியே சொல்லிடுறேன். ஸோ சத்தியுகம். ஸோ சத்தியுகம் மொத்தம் 17,28,000 வருடங்கள். ஓகேங்களா? அதே போல திரேதாயுகம் 12,96,000 வருடங்கள். துவாபர யுகம் 12 லட்சத்து. ஒரே நிமிஷம், ஸ்கிரீன் எதில் வச்சிருக்கேன் இப்போ ஞாபகம் வந்துருச்சு. ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே. கலியுகம் 4,32,000 வருடங்கள். ஓகேங்களா? ஸோ அதை விட 2 மடங்கு பெருசு என்ன? துவாபரயுகம் 8,64,000 வருடங்கள். ஸோ கலியுகத்தை விட 3 மடங்கு பெருசு திரேதாயுகம் 12,96,000 வருடங்கள். ஓகேங்களா? ஸோ கலியுகத்தை விட 4 மடங்கு பெருசு சத்தியுகம் 17,28,000 வருடங்கள். ஸோ மொத்தத்தையும் நம்ம வந்து கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ ஆகும்? 43,20,000 வருடங்கள் ஒரு சதுர்யுகம். ஓகே. ஸோ இதுதான் ஒரு சதுர்யுகம். நம்மளுடைய கணக்கு பிரகாரம் எவ்வளவு? 43,20,000 வருடங்கள் ஒரு சதுர்யுகம். இது போல 1000 சதுர்யுகங்கள் தான் யாருன்னா பிரம்மாவுடைய பகல் நேரம். 1000 சதுர்யுகம் இரவு நேரம். ஓகேங்களா? அந்த பகல் நேரம் சதுர்யுகத்துல தான் நமக்கு 14 மனுக்கள் வருவாங்க. அந்த 14 மனுக்களை பத்தி தான் நம்ம பார்த்தோம். ஸோ ஒவ்வொரு மனுவுக்கும் 71 சதுர்யுகங்கள் ஆட்சி காலம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நாம் இருக்கிறது 7வது மனு வைவஸ்வத மனு 28வது சதுர்யுகத்துல இருக்கும். ஓகேவா? அவ்வளவுதான் மெத்தட்ஸ். ஏதோ சந்தேகம் இருந்தால் கேட்கலாம்.